தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களுடைய ஆசியுடனும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் 3 மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு தெய்வங்களாக மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கும் 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் என்றுதான் சொன்னார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நமது அலுவலகத்திற்கு வந்தபோது இன்றைக்கு திருச்சியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இருக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த பிறகு இது பொதுக்கூட்டமா இல்லை மாநாடா என்று சொல்லக்கூடிய அளவு இன்றைக்கு எதிரணியில் இருக்கும் அனைவருக்கும் கதி கலங்க செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி மாநாடாக இந்த மாநாடு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இங்கே இந்த மாபெரும் நான் பொதுக்கூட்டம் சொல்ல மாட்டேன், இந்த மாபெரும் வெற்றி மாநாட்டிற்கு வந்திருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அனைத்து மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் கூட்டணியை சேர்ந்த சகோதரர் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த சகோதரர் முபாரக் அவர்களுக்கும் பார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர் கதிரவன் அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அதே போல இந்த மேடையிலே வீற்றிருக்கும் நாளை நமதே 40 நமதே என்று சொல்லக்கூடிய அளவு இங்கு வெற்றி வீரர்களாக அமைந்திருக்கும் அனைத்து வேட்பாளர் பெருமக்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து கழகத்தை சேர்ந்த ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் கிளைக்கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.